ஆசை காட்டுறானா பக்கம் எட்டியே பார்த்துறாத. ப்ரோ நீ 50 ரூபா தா ப்ரோ, நான் உனக்கு 2000 ரூபாய்க்கு தரேன். வேண்டே வேண்டாம்ப்பா. வந்து டெமோல அதிகமாக ட்ரேட் பிளேஸ் பண்ணி இது பண்ணுறேன் ப்ரோ, நான் லைவ்ல எனக்கு கிடைக்க முடியாது. டெமோல நீ கொடுக்குற மாதிரி லைவ்ல கொடுக்க மாட்டேன் ராஜா. ட்ரேடிங்ல நீங்க பெர் டேக்கு 10,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, அபவ் அதுக்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணாலும் சரி, அது விஷயமே கிடையாது. ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ற விஷயத்துல நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்கீங்களா, உங்களுடைய ஏர்னிங் வந்துட்டு பர்மனண்டா இருக்கா, பெர் டேக்கு நீங்க இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டினியூவா உங்களால அந்த ப்ராஃபிட் பார்க்க முடியுதாங்கிறத பொறுத்து தான் உங்களோட நாலேஜ் அமையும். ஓகேவா? உங்க நாலேஜை பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட்டும் அமையும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு நம்ம ஏர்ன் பண்றோமா, இல்ல கேம்லிங் மாதிரி நம்ம இது அப் போகும் இது டவுன் போகும் நம்ம யோசிச்சு நம்ம கொடுத்து ஏர்ன் பண்றோமா? அப்படி கொடுத்து ஏர்ன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கிரீன் பிளேஸ் பண்ணி, அதாவது பையர் பிளேஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் கேம் மாதிரி போயிடும். ஓகேவா? உங்க நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்க எப்படி ஏர்ன் பண்ணீங்க, எந்த மெத்தடை யூஸ் ஏர்ன் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு 70 ரூபி வந்தாலும் சரி, இல்ல ஒரு 10,000 ருபீஸ் வந்தாலும் சரி, அந்த அமௌண்ட் ஆஃப் மணி உங்களுக்கு எப்படி கிரெடிட் ஆகுது, எந்த மாதிரி வருது, இல்ல ஒரு 70 ருபீஸ் லாஸ் ஆனாலும் சரி, 5,000 லாஸ் ஆனாலும் சரி, அந்த லாஸ் எப்படி ஆகுது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு கேம் கிடையாது. இது வந்து நாலேஜை வச்சு மார்க்கெட்ல ஒரு கரன்சில இல்லைன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு பொருள் மேல எந்த அளவுக்கு அமௌண்ட் பிரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த மூவிங்கை பொறுத்து நீங்க ஏர்ன் பண்றது தான், அந்த பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நீங்க ஏர்ன் பண்றது தான் ட்ரேடிங். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்னைக்குமே லாஸ்ல போகவே போகாது. இப்போ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு செல்லர் கேண்டில், அதாவது பியரிஷ் மார்க்கெட்டை பாக்குறீங்க, ஒரு டவுன் ட்ரெண்டை பாக்குறீங்க அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்காது. ஓகேவா? அந்த மார்க்கெட் டவுன்லேயே போகாது. பர்டிகுலர் டைமுக்கு அது வந்து அடுத்த ஒரு அப் ஜெனரேஷன் கொடுத்து தான் ஆகும், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து தான் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்க பொறுத்து வெயிட் பண்ணி நீங்க அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணா நீங்க அப் ட்ரெண்ட் ட்ரேடர்னு சொல்லிக்கலாம். இல்ல டவுன் ட்ரெண்ட்ல செல்லர்லயே நீங்க ட்ரேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா செல்லர் ட்ரேடர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு மார்க்கெட் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகும். ஒரு பிரேக் அவுட் த்ரூவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்கெட் என்னைக்குமே லாஸ்ல போகவே போகாது. ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆப்போசிட் கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கிடைக்கிறதுல இருந்து அள்ளி எடுக்கிறது ட்ரேடிங் கிடையாது. ஓகேவா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கான விஷயத்துக்காக காத்திருந்து, நம்ம கத்துக்கிட்ட நாலேஜுக்காக காத்துட்டு இருந்து நம்ம ஏர்ன் பண்றதுதான் விஷயம். ஓகேவா? மார்னிங் நீங்க ஒரு 12 PM நீங்க வந்து இப்போ 11 அந்த டைம்ல நீங்க வந்து இப்போ ட்ரேடிங்குள்ள வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் போல இருக்குன்னு மைண்ட் தோணும். இந்த இடத்துல நீ போட்டா கிடைக்கும், கொடுக்கவே கூடாது. உங்க நாலேஜ் என்ன சொல்லுது, இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் இனிமே நடக்க போகுது. அப்போ இதுக்கு இடையில உள்ள பீரியட்ல நான் எந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, கேண்டில் வைஸாவே போயிட்டு இருக்கா, இல்ல ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல போயிட்டு இருக்கா, பியரிஷ் கேண்டில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா, தென் செல்லர் கேண்டில் வந்து எனக்கு எப்படி இருக்கு, பையர் கேண்டில் எனக்கு எப்படி இருக்கு, அதாவது புல்லிஷ் கேண்டில் எனக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, லோவா இருக்கா, எதோட ப்ரெஷர் எனக்கு அதிகமா இருக்கு, எந்த கேண்டில்ஸ்ல, அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு வே எடுங்க. ஒரு அப் ட்ரெண்ட் மட்டுமே பாக்குறீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு எது வீக்கா இருக்குன்னு பாருங்க. எந்த கேண்டில் வீக்கா இருக்கு, அதாவது ஒரு கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரெஷரை வந்து நம்ம பார்த்துட்டு அதோட கேண்டிலோட வீக்னஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ நான் ஒரு கேண்டில பாக்குறேன், இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா அந்த பையர் கேண்டில செல்லரோட ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா மேல இருக்கிறத கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து ஒரு விக்கு மட்டும் பெருசா மேல கொடுத்துருக்கும். ஓகேவா? நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும், ஓகே இது வந்து கொஞ்சம் லோவா இருக்கு, இதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸ் இருந்தாலுமே செல்லர்ஸோட மெஜாரிட்டி அதிகமா இருந்திருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா அதுக்கு அடுத்து வரப்போகக்கூடிய அந்த டவுன் ட்ரெண்டோட ட்ரெண்டை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதை விட அதோட ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அப் ட்ரெண்ட்ல பையர்ஸ் இருக்காங்கப்பா, செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகவே கொடுத்துருக்கான். ஆனா அது அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு, இருந்தாலுமே செல்லரோட ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அப்போ மேல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த லோவாவே போயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது லோ ப்ரெஷர்லேயே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பியர் புல்லிஷ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுமே உங்களுக்கு அதுக்கப்புறம் டவுன் வர்றது கன்ஃபார்ம். ஏன்னா உங்களுக்கு இந்த புல்லிஷ் மார்க்கெட், அதாவது இந்த பையர்ஸோட அப் ட்ரெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. செல்லரோட ப்ரெஷர் எல்லா கேண்டில்ஸ்லயுமே அதிகமா இருந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா மார்க்கெட் டவுன் வரதான் போகுது. சரியா? அப்படி டவுன் வரக்கூடிய மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செல்லரோட ப்ரெஷர் எப்படி இருக்கு, அடிச்சு தவிர்த்து டவுன் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த அடிச்சுட்டு வந்து இல்லையா ஒரு டவுனு, அந்த செல்லர் கேண்டில மேட்ச் பண்றதுக்காக மெர்ஜ் பண்றதுக்காக பையர்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுமே 1 மினிட் கேண்டில் வச்சு நீங்கள் 1 மினிட்ல நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுமே ஒரு 1 மினிட் கொடுத்து நீங்கள் டவுன் பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீக் புல்லிஷ் அப் ட்ரெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா
இல்லை எனக்கு வந்துட்டு வீக் புல்லிஷ் இல்லைப்பா, ஒரு ஸ்ட்ராங்கான வே தான் இருக்குது அப்படின்னாலும் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ப்ரீவியஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு அப் ட்ரெண்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த டவுன் ட்ரெண்ட்லையுமே 1-2 ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 1-2 கூடவே இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒவ்வொரு பிரேக் அவுட் இருக்கும், ஒவ்வொரு பிரேக் அவுட்லையும் ஒவ்வொரு ஏர்னிங் இருக்கும். சரியா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி நான் அந்த விஷயத்தில் ஏர்ன் பண்ணுறதுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? அப்போது நமக்கு தெரியணும், ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் போய் தான் ஆகும். பிரேக் அவுட் போய் மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து தான் ஆகும். சரியா? நீங்கள் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ அந்த 1 மினிட்ல இருந்து அப்படியே 1 டேக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரே லைனில் தான் இருக்கும். சரியா? மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், அப் வரும், டவுன் ஆகும், அப் போகும், இந்த மாதிரி இருக்குமே தவிர என்றைக்குமே மார்க்கெட் வந்து லாஸில் போகுது அப்படின்னா ரொம்பவுமே ரேர். ஓகேவா? ஒரு மார்க்கெட் ஒரு லாஸ் கொடுக்குதுன்னா அந்த லாஸை மெர்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு பையர்ஸ் அங்கே வந்துருவான். அது மெர்ஜ் பண்ணி போகும். மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஒரு மார்க்கெட் வந்து என்ன தான் டவுன் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த டவுனை மெர்ஜ் பண்ணுறதுக்காக அது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து தான் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த அப் ட்ரெண்ட் நம்ம சொல்லிட்டோம், அசால்ட்டாக அப்பு போயிடும். ஆனால் ஒவ்வொரு கேண்டில் வைஸ்லையும் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல அப்பு போகும்னு சொல்லி ஒரு அப் ட்ரெண்ட் பார்க்குறீங்க, ஒரு 3 கேண்டில் கண்டினியூவாக ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இதுக்கப்புறமும் நம்மளுக்கு அப்போ தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு டவுன் பிளேஸ் பண்ணுவீங்க, ஒரு அப் பிளேஸ் பண்ணுவீங்க. சாரி, அதுக்கப்புறம் அது மறுபடியும் என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு டவுன் கொடுத்துட்டு உங்களை தோக்கடிச்சுட்டு அடுத்த கேண்டில் வந்து அப்பில் போகும். அது ஏன் அப்படி வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரீவியஸில் பார்க்குறோம். ப்ரீவியஸில் உங்களுக்கு இந்த சைடு ஒரு செல்லர் வந்திருக்கும் இல்லையா? செல்லருக்கு ஆப்போசிட்டில் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செல்லர் கேண்டில்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். செல்லர் கேண்டிலில் ஓவர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில் ஒரு கேண்டில் இருக்கலாம், அதாவது அதிகமாக விக் இருக்கக்கூடிய கேண்டில். அந்த இடத்துல வந்து பையர்ஸ் போயிருப்பாங்க, ஒரு டவுன் ட்ரெண்டில் சொல்கிறேன். அப்படி ஆப்போசிட் சைடில் அந்த இடத்துல வந்து ஒரு பையர்ஸ் போயிருப்பாங்க, அந்த இடத்துல செல்லர் வந்து ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்திருப்பான். அப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இந்த ஆப்போசிட் சைடில் இந்த புல்லிஷ் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேண்டிலால் பிரேக் அவுட் பண்ணப்படும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அந்த பிரேக் அவுட்ல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த புல்லிஷ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும். ஸோ நீங்கள் இதை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அப் ட்ரெண்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்க போகாது. சரியா? இந்த சைடு என்ன இருக்கு, இந்த சைடில் உள்ள கேண்டில் ப்ரெஷர்ஸை வந்து இது மேனேஜ் பண்ணுதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், அனலைஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுதா, அப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் ஒரு லோவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரெஷர் கேண்டில் இருக்கு, அப்போ இந்த புல்லிஷ் மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டை மெர்ஜ் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த பியரிஷ் மார்க்கெட்ல எனக்கு ஒரு ப்ரெஷர் கேண்டில் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இல்லைன்னா அது வீக் கேண்டில் தான். அந்த வீக் கேண்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கு, லைட்டாக தான் ஒரு செல்லர் வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல அதை பிரேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி எனக்கு ஒரு டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகுது. அப்போ அடுத்து மறுபடியும் எனக்கு அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுமா அனலைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல மினிமம் அமௌண்ட் இப்போ 1000 rupees வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிகினர்னா 70 rupees கொடுங்க. நான் வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோவில் எப்போவுமே 70 தான், வச்சாட்டி தான், அது வேற. ஆனால் நீங்கள் வரும்போது ஒரு மினிமம் அமௌண்ட்டாகவே கொடுங்க. 10,000 டெபாசிட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 rupees போடுங்கப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. அதில் ஒரு 100 rupees போடுங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே டவுன், நீங்கள் நினச்சதில்லை, உங்கள் நாலேஜ் ஓகேவா, இந்த சைட் நீங்கள் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த கேண்டில் வைஸில் ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும், ஓகே இது ப்ரெஷரான கேண்டிலுக்கு இது வந்து இங்கே என்ன கொடுக்குது, ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து அடுத்து ட்ரேட் பிளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி கொடுங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பீரியடில் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஃபிட்டை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் நான் சொல்கிறேன். ஓகேவா? பேட்டர்ன் வைஸில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல பேட்டர்ன் வைஸில் வந்துட்டே இருக்கும். ஒரு அப் டவுன் இருக்கும், சின்னதாக இருந்தாலும் அந்த இடத்துல பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸும் சரி, ஹராமி பேட்டர்ன்ஸும் சரி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் நான் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஹராமி பேட்டர்ன்ஸ் நான் எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த ட்ரெண்டில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், எப்படி நம்ம ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியுங்கிற விஷயத்துங்களை ஒவ்வொரு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க. யாருமே இங்கே நாலேஜ் இல்லாதவங்க கிடையாது. ஜஸ்ட் உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? மணிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் இட், அவ்வளோதான். சொல்கிற விஷயங்களை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே நான் பர்சனலாக ஏர்ன் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். நான் வந்து பர்சனலாக கோர்ஸ் எதுவுமே போகல. ஓகேவா? அடிபட்டு ரொம்ப லாஸ்.
ஸ்டார்டிங் நான் ஏர்ன் பண்ணும்போது ரொம்ப லாஸ் ஆகி, ஆனால் வெக்ஸ் ஆகியும் அதை விடலை. ஓகேவா, விடாமல் ஓகே நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல லாஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நாலேஜை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு ஏர்னராக இருக்கேன். நான் வந்து பெரிய சம்பாத்தியக்காரன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ரொம்பவுமே முக்கியம். நான் வந்து 2 நாளுக்கு ஒருக்க நான் ட்ரேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் பெர் டேக்கு 10,000 ஏர்ன் பண்ணுறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா, ஆனால் இப்போ நான் எனக்குள்ள ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் 1200 வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா டெபாசிட் பண்ணுவேன். ஓகேவா, டெபாசிட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் 1050, அதாவது 1100 வரைக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், விட்ரா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு 100 rupees தான் அங்கே இருக்கும். அப்போ நான் 70லேருந்து ஆரம்பிப்பேன். ஓகேவா, அப்போ நான் என்ன ட்ரெண்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இல்லைன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். ஏன்னா அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல எனக்கு ஒரு பேக்வேர்ட் கொடுக்கும், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் த்ரூ எனக்கு கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அப்போது அந்த இடத்துல நான் வந்து இந்த 70 rupees போட்டு நான் அகைன் ஏர்ன் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 300 வந்ததுக்கப்புறம் அதில் 100 வச்சு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்துடுவேன். 500 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் 100 வச்சும் 200 வச்சும் ஏர்ன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் 70 தான். அது எவ்வளோ ஒரு லாஸ் வந்தாலும் சரி, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும், அதாவது அந்த காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் அந்த 70 rupees தான் வச்சு அடித்து அடுத்த ட்ரேடிங் கொண்டு போயிட்டு இருப்பேன். அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா என் மைண்ட் வந்து எனக்கு மாறும். புரியுதா, 70 rupees வச்சு நான் ட்ரேடு கொடுக்கும்போதே இன்னும் எனக்கு அமௌண்ட் வரவே இல்லையே, இன்னும் 1000 தாண்டவே இல்லையே, நம்ம வந்து 5000 வரணும், 10,000 வரணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் என்ன அறியாமல் வரும். அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒரு லாஸ் வருதுன்னா அந்த லாஸில் இருந்து நான் எப்படி என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இதை கற்றுக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரு 10,000 நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன்ப்பா, ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என் மைண்டு சுத்தமாக என் கையில் இருக்காதுங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 70 rupees லாஸ் ஆனாலே மண்டை எங்கேயோ போகுது. அப்போ ஒரு 10,000 நம்ம லாஸ் பண்ணுறோம்னா அதை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு டக்குன்னு நான் வந்துட்டு என்னோட மைண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த லாஸையே என் மைண்டில் என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அம்பானி ஃபேமிலி கிடையாது. புரியுதா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இந்த டேஸை எனக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகேவா, அப்போ இந்த டேஸில் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறோம், எந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறோங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்காக தான் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் என்னோட ஏர்னிங்கும் ஒரு குட் லெவலில் வரணுங்கிறதுக்காக இந்த 70 rupees வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 70 rupees வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒவ்வொரு ப்ராஃபிட்டபிள்லையும் சரி என்ன வந்து அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை பார்த்ததுமே நம்ம மைண்ட் மாறும். லாஸில் மட்டும்தான் உங்கள் மைண்ட் மாறும்னு கிடையாது, உங்களோட ப்ராஃபிட்லேயும் உங்களோட மைண்ட் செட் வந்து மாறும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே அடுத்து நீங்கள் என்ன கொடுக்கீங்கன்னே தெரியாது, அடுத்து கொடுத்து அது குருட்டு வாக்கில் ப்ராஃபிட் ஆகிட்டுனா அப்போலாம் முடிஞ்சு உங்கள் நாள் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமே இங்கேருந்து அப்படியே ஒழுகி போயிடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு கொக்கு மாதிரி தான், மீனுக்காக அப்படி வெயிட் பண்ணி இருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல வந்துருச்சுப்பா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரெண்டு ஒரு இந்த ஷேப்பில் இருக்கும், ஒரு வி ஷேப்பில் இருக்கும், ஒரு டவுனு ஒரு அப்பு. அப்போ இந்த டவுனில் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் கேண்டில் இருக்குது, அந்த கேண்டில் இந்த சைடு எனக்கு வரக்கூடிய இந்த அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுது, அது ரிட்டர்ன்ஸ் ஆகுதா, அதாவது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்டு முடியாத வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லல, அந்த ட்ரெண்ட்லேயே பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ அது வெட்டிட்டுனா அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக மேலே தான் போகணும். ஒரு வேளை மேபி 2 கேண்டில் கீழே கொடுக்கலாம், கொடுக்காம இருக்காது. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப் ட்ரெண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதாவது அந்த பையர் கேண்டில் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் வந்து ரன் ஆகுதுன்னா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ப்ரெஷர் கேண்டில் இருக்குது, அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இப்போ இது கீழே போயிட்டு இருக்கு. அப்படி கீழே போகக்கூடிய அந்த பையர் கேண்டிலோட அகேன்ஸ்டாக வந்து, அதாவது அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து அந்த செல்லர் கேண்டில் வந்து அந்த பையர் கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே தான் ஏறும். இது கன்ஃபார்ம் மெத்தட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 minute ப்ளேஸ் பண்ணலாம், 3 minute ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு 2 கேண்டில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனலைஸ், நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணுறீங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நான் அது எப்படி பண்ணுறேன், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வாய்ஸ் ஓவரில் தான் கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் வரக்கூடிய டைமில் வந்து நான் அது எப்படி பண்ணுறேன் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ கொடுப்பேன். ஓகேவா, ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சேனலே நான் கொடுத்துருவேன். ஓகேவா, இதை தாண்டி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா ப்ரோ நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் ப்ரோ எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, அவங்க வந்து மினிமமாக 10,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட டிசிப்ளின் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பெர் டேக்கு நான் வந்துட்டு 1000 rupees கொண்டு வரணும், 10,000 rupees கொண்டு வரணுங்கிறது என்னுடைய மைண்ட் செட் கிடையாது. 70 rupees டெபாசிட் பண்ணி அதுலேருந்து ட்ரேட் பண்ணி நான் என்னோட மணியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, இதில் என்னுடைய மைண்ட் ப்ரெஷர் அண்ட் மைண்ட் வெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதில் இருக்கேன். ஏன்னா ட்ரேடிங் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் ஒரு ஏர்னிங் இருக்குப்பா. நான் என்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி நான் ₹1 சம்பாதிச்சாலும் அது பெரிய விஷயமா தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அந்த விஷயம் இதில் இருக்குன்னு சொல்லும்போது என்னால் இதை விட்டுட்டு போக முடியாது. இப்போவே இந்த ₹70 வச்சு இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண டேஸ்லேருந்து 1500 2000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஓடிசிலனாலுமே சரி, நான் பொறுமையாக இருந்து அந்த மார்க்கெட்டோட, அதாவது அந்த ட்ரெயின்லேயே பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. என்றைக்குமே அகென்ஸ்டாக நிற்கவே கூடாது. ஓகேவா? அது உங்களை தப்பிடும். ஏன்னா அங்கே ஓடக்கூடிய கேண்டில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஆக்சுவலி லேக்ஸுக்கு மேலே இருக்கும். நம்ம அதில் வந்து ஒரு புள்ளி தான் சரியா. ஒவ்வொரு கேண்டிலோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அனலைஸ், அவ்வளோதான். நம்மளோட மைண்ட் செட் கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் இருக்குது. நம்ம என்றைக்குமே ஆசை காட்டுற பக்கம் போகவே கூடாதுங்க. ஆசை காட்டுறானா பக்கம் எட்டியே பார்த்துறாத. ப்ரோ நீ ₹50 தா ப்ரோ, நான் உனக்கு ₹2000 ஆக்கி தரேன். வேண்டே வேண்டாம்ப்பா, வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு சோர்ஸே வேண்டாம். நிறைய பட்டாச்சு சரியா. நீங்களும் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நாலேஜ் ₹1000 இதில் வந்து மினிமம் டெபாசிட். நான் வந்து குவாட்டெக்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்ல மாட்டேன், நிறைய ட்ரேடிங் இருக்குது. ட்ரேடிங்குள்ளே வரீங்க நான் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த அளவில் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி டெமோவில் போய் நல்லா ட்ரேட் பண்ணி செக் பண்ணுங்கள். நான் வந்து டெமோவில் அதிகமாக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி இது பண்ணுறேன் ப்ரோ, நான் லைவில் எனக்கு கிடைக்க முடியாது. டெமோவில் நீ கொடுக்குற மாதிரி லைவில் கொடுக்க மாட்டேன் ராஜா. டெமோவில் நீ எந்த மாதிரி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறியோ அந்த மாதிரி நீ லைவில் ப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்கள் மைண்ட் அப்படி, நம்ம மைண்ட் அப்படி மாறிடும். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. டெமோலியே 7 lakh 8 lakh இருந்தாலுமே ₹70 வச்சு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணு. அப்போ தெரியும் உன் மைண்ட் எப்படி இருக்குன்னு சரியா. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லைவ் வாங்க. நல்ல ஒரு ட்ரேடராக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.